பொய்யான வழியை காட்டியதால் நாம் பொய்யான இடத்துக்கே போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மேல குற்றம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னே தான் 2000 வருஷத்துக்கு முன்னே கட்டி வச்சுட்டாங்க அழியாத மாதிரி ராஜாக்கள்லாம். ஏன்னா அவன் பேர் நிற்கணும் இல்லையா, அவன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஆக்கி போகிறான். அதுக்காக அவன் கோபுரத்தை கட்டி கல்லுங்களை கட்டி நல்லா மேலே ஏற்றிட்டான். இடி மின்னல் காற்று புயல் வந்தால் கூட அழியாத மாதிரி. புரியுதுங்களா? ஆனால் அதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கண்ட இடங்களில் செலுத்தாமல் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் இருக்கும் இடமான ஆன்மாவில் செலுத்துங்கள். ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாங்க. அதுதான் உங்களுக்கு கரண ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்ன்றது சோறு போடுறது. அது கூட இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு இயற்கையிலே அவர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை பார்த்திராமல் இறைவன் கட்டளையை ஏற்று அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். ஃபார்மாலிட்டி செய்யறதல்ல, பெருமைக்கு செய்யறதல்ல. புரியுதுங்களா? அது இயற்கையாகவே நமக்கு வரணும். ஏன் என்றால் நாம் இயற்கை வருவதற்கு எது தடையா இருக்கு? நம்மலாம் இயற்கையினுடைய படைப்பு தான். ஆனால் அதை நினைக்கிறதுக்கு எது தடையா இருக்குன்னா நாம் வேறு வேறு நினைச்சதுனால நமக்கு தடையா இருக்கு. நாம் எல்லாம் ஒரே இடத்திலிருந்து வந்தோம்னு நினைச்சோம்னா நமக்கு தடை இல்லை. நம்மளுடைய ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே தன்மை எது உடையது என்பது தெரிந்து கொண்டால் தடை இல்லை. உயிர்கள் எல்லாம் ஒரே தன்மையாக இருக்கிறது என்று நினைத்தால் தவறில்லை, தடை இல்லை. ஆனால் இப்படி தடை எங்கே இருக்கிறது என்றால் உண்மை தெரியாததனால் தடையாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாரு இங்க வள்ளலாரு? கரண ஒழுக்கம் என்பது மனம், மனதை கொண்டு போது சிற்சபையின் கண் செலுத்துக. சிற்சபையில என்ன இருக்கு? ஆன்மா இருக்கிற இடம், இயற்கை உண்மை இருக்கும் இடம் பேரு. ஆன்மா இருக்கிற இடம் இயற்கை உண்மை இருக்கும் இடம். அதனால்தான் அதுக்கு இயற்கை உண்மை ஏகதேசம்னு பேரு. இயற்கை உண்மை ஏகதேசம் எது? ஆன்மா. அந்த ஆன்மாவிடத்திலே தொடர்பு வைத்தால் அங்கே அறிவு என்பது தொடர்ந்து உங்களுக்கு வெளிப்படும். அறிவு அங்கதான் இருக்கு. இப்ப அறிவு என்பது மறைத்து கொண்டிருக்கிறது. அறியாமை என்னும் திரைகளால் அறிவு என்பது மறைத்து கொண்டிருக்கிறது. அறிவு தெளிவு ஏற்பட்டால்தான் அருள் என்பது அங்க உள்ள தெரியும். அது வெளியே அருள் இருக்கிற இடமே தெரியாது. அறிவே தெரியலன்னா அருள் எப்படி சார் தெரியும்? புரியுதுங்களா? அது ஒரு 10-15 நாளாக தொடர்ச்சியாக அந்த மழை கிளைமேட் சரியில்லை, ரவுண்ட்ஸ்லேயே போயிட்டு இருந்தோமா, இருமல் கொஞ்சம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு 2 நாளாக. புரியுதுங்களா? நான் எதுக்கு வந்தேன்? நம்ம எங்கேயோ போயிட்டோம். எதை ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் முடிக்கலாம். அடுத்தது கேள்வி பதில் மாதிரி பேசுவோம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மெயின் புள்ளியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினானது. அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னாரு? 4 ஒழுக்கங்கள்ல 2 ஒழுக்கங்களை மட்டும் நீங்க முயற்சி செஞ்சா போதும்னு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், 2 ஒழுக்கங்களை. இந்த 2 ஒழுக்கங்களை நீங்க முயற்சி செஞ்சாலே அறிவு என்பது உங்களுக்கு தன்னைத்தானே விளங்கும். புரியுதுங்களா நம்ம சொல்றது? ஏன்னா அறிவு என்பது இப்ப மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்மளாம் அறிவுல பேசுறோம்னு நினைச்சிடாதீங்க. யாருமே புத்தியில பேசிட்டு இருக்கிறோம். நான் பல இடங்களில் சொல்லுவேன், புத்தி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. புத்தி எங்கே இருக்கிறது? கரணங்களில் இருக்கிறது. மனத்துக்கு அடுத்தது என்ன இருக்கு? புத்தி. கரணங்கள்ல தான் இருக்குது புத்தி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். புத்தி எங்க இருக்கு? கரணங்கள் இருக்குது. நம்ம புத்தியில பேசுறத அறிவுல பேசுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அறிவு என்பது பொய் சொல்லாது, தவறான வழிக்கு அதை இட்டு செல்லாது. அதனாலதான் அதுக்கு அறிவுன்னு பேரு. அறிவு வந்து தவறான வழி கொண்டு போகாது எதுவோ அதுக்கு பேர் தான் அறிவு.
தவறான வழிக்கு எது கொண்டு செல்லுகிறதோ அதுக்கு பேர் புத்தின்னு பேர். புரியுதுங்களா? நம்ம புத்தியில் இருக்கிறதுனால தான் நினைப்பு மறைப்பு என்பது வருகிறது. அறிவு வேலை செஞ்சா நினைப்பு மறைப்பு என்பது அங்கே இருக்காது. நினைப்பும் வராது, மறைப்பும் வராது. அதுக்கு பேர் அறிவு. அதனால தான் வள்ளலார் சொல்வார், அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாயே. தெளிவா சொல்வார். அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே. அறிவை கொண்டு அறிவை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது திருவருள் அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அது வெளி திருவருள் தெரியாது. அருள் இருக்கிறது, தெரியவில்லை. அறிவு இருக்கிறது, செயல்படவில்லை. ஏன்? இங்க ஒழுக்கம் ரெண்டுமே நமக்கு இல்லையே. இந்த ரெண்டு ஒழுக்கமும் கடைபிடிச்சிங்கன்னா அறிவு என்பது தானா தெளிவு ஏற்படும். இதுக்கு தான் வள்ளலார் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம்னு அடிச்சு அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரெண்டு ஒழுக்கம் இல்லாதனால அறிவு என்பது விளக்கம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவம் ஆகின்றது, அது தெருளாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே அப்படி சொல்லிட்டாரா. அடுத்தது என்ன சொல்றாரு? அப்ப அந்த அருள் என்பது தெரியுமா? அப்போ அருளை கொண்டு அருளை தேடுறான். முதல்ல அறிவை கொண்டு அறிவை தேடு, அருள் என்ன என்பது தெரியும். இரண்டாவது அருளை கொண்டு அருளை தேடு, கடவுள் யார் என்பது தெரியும். எங்க கொண்டாந்து வைக்கிறார் பாருங்க. கடவுளை தெரிந்து கொள்வது சாதாரணமான விஷயம் அல்ல. அதனாலதான் சொல்றாரு, அருளாலே அருளினை அறிகின்ற பொழுது அனுபவம் ஆகின்றது என்னடித்தாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. அப்ப திருவருள் நடனம் என்பது ஆக்ஷன். அப்பதான் திருவருள் எங்க இருக்கு நமக்கு தெரியும். திருவருள் எங்க? அது செயல்பட்டு கொண்டிருப்பது. அதுக்கு பேர் என்ன? இயற்கை விளக்கம்னு பேர் வச்சார் வள்ளலார். இயற்கை உண்மை என்பது கடவுள், இயற்கை விளக்கம் என்பது அருள், இயற்கை இன்பம் என்பது அது மரணமில்லாத பெறுவாள். புரியுதுங்களா? இயற்கை உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், இயற்கை விளக்கம் என்ற அருள் நமக்கு வெளிப்படும். இயற்கை விளக்கத்தினால் இயற்கை இன்பம் என்ற மரணமில்லாத பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஈஸி சார். சன்மார்க்கம் என்பது சாதாரணமான விஷயம், ஆனால் செயல்படுத்துவது கொஞ்சம் கடினம். பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும், செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதுக்கு 10 பைசா செலவு கிடையாது. மற்றதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணணும் இல்லையா? உண்டியில கொண்டு போடணும், தேங்காய் வெத்தலை பாக்கு வாங்கணும், அபிஷேக ஆராதனை பண்ணணும், பூமாலையை வாங்கணும் இல்லையா? தீட்சத்திற்கு கூலி கொடுக்கணும், கட்டணம் கட்டணும், ரசீதி வாங்கணும், முதல் அபிஷேகம் வாங்கணும், 2வது அபிஷேகம், 3வது அபிஷேகம்னு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் காசை கொடுத்து கொடுத்து வாங்கணும். 2வது முதல்ல போய் பார்க்கறதுக்கு ஒரு காசு, 2வது பார்க்கறதுக்கு ஒரு காசு, 3வது பார்க்கறதுக்கு ஒரு காசு. இப்படி இல்லாம கடவுள் காசை வாங்கிக்கிட்டு நம்மளை பார்க்க சொல்றாரு. நம்ம இன்னுமே அந்த பழைய குப்பையில் இருந்து மீளாமல் இருக்கிறோம், அறியாமல் இருந்து மீளாமல் இருக்கிறோம். எவனோ செய்த குற்றத்தினால் நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். முன்னோக்கி செல்ல வேண்டிய அறிவு இருந்தும் நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகில் கூடு விட்டு போயினவின் எது புரிவி ஐயோ குறித்தறி பாடுபட்டி பயனறியீர் பார்க்கிறைத்து கடித்தீர். பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருணம் ஈடுகட்டி வருவீரே இன்ப மிக பெறுவீர். என்மை உரைத்தேனர நான் உண்மை உரைத்தேனே. நான் மற்ற மாதிரி பொய் சொல்லலை, உண்மையை சொல்லுகிறேன். இந்த உடம்பு சாதாரணமாக கிடைத்ததல்ல. எப்படி ஒரு ஃபாரஸ்ட்
ஒரு மலை பிரதேசம், அது ஒரு 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத இடமாக இருக்கும். அந்த இடத்தை ஒரு அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன் அல்ல, அறிவுள்ளவன் அந்த மேட்டை பண்படுத்தி சமப்படுத்தி கற்களை அகற்றி மரம் செடிகளை அகற்றி அழகான ஒரு புல்டோசரை போட்டு நிரப்பி ஒரு புஞ்சை பயிர் வைப்பதற்கல்ல நஞ்சை பயிர் வைக்கக்கூடிய இடமாக மாற்றிவிட்டான். அந்த இடம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை நினைச்சே பார்க்க முடியாது. அந்த இடத்தை ஒரு அறிவுள்ளவன் அழகாக அந்த இடத்தை நிரவி பண்படுத்தி ஒரு அருமையான நஞ்ச பயிர் வைக்கக்கூடிய அளவிற்கு அதை பண்படுத்தி ஒரு பெரிய போரை போட்டு தண்ணீராக வர வச்சு அற்புதமான ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தை தயார் பண்ணிட்டான். அந்த அறிவுள்ளவன் கடைசியில் என்ன பண்ணான்? கடுவிரைத்து கழிக்கின்ற உலகி. கடுன்னா என்ன விஷயம்? நீ நஞ்ச பயிர் வச்சா பல உயிர்கள் காப்பாற்றப்படும், உங்களுடைய உயிரை காப்பாற்றப்படும். அதை விடுத்து நீ அந்த இடத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில விஷத்தை போய் விதைச்சிட்டே பாவி, உன்னையும் அழிச்சிடும் உலகத்தையும் அழிச்சிடுமே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார் வள்ளலார். அதுபோல இறைவன் இந்த உடம்பு சாதாரணமாக நமக்கு கொடுக்கவில்லை. பல பிறவிகள் எடுத்து பல முயற்சிகள் எடுத்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் முயற்சி செய்து 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 இறுதியாக கிடைத்தது இந்த மனித பிறப்பு. இந்த பிறப்பை நீங்கள் விரயம் செய்தால் மறுபடியும் இந்த மனித பிறப்பு கிடைக்கும் என்பது உறுதி அல்ல. ஆதலால் இந்த பிறப்பையே நீங்கள் இந்த தேகத்தையே நித்திய தேகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நித்திய தேகம்னா என்ன சார்? அழியாத தேகம். இதுவரையும் நம்ம வழிகாட்டினோம் போற என்ன பண்ணிட்டோம்? நம்மளை சாகிறதுக்கே வழிகாட்டினோம். வள்ளலார் வந்துதான் சாகாது இருப்பதற்கு வழிகாட்டினார். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்து, ஞானிகள் தோன்றிய காலத்திலிருந்து, வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் தோன்றிய காலத்திலிருந்து எல்லோரும் சாவதற்கே வழிகாட்டினார்களே தவிர நம்மை நித்திய தேகமாக மாற்றுவதற்கு எவருமே வழிகாட்ட. இதை நான் சொல்லல, வள்ளலாரே சொல்றார். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்றே, என்றும் உலகால் இந்த நோவை நீக்குவது யார்? மன்றுளே நின்றாடும் அருட்பெரும் ஜோதி அல்லால் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை கண்டாய். இதை மாற்றக்கூடிய சக்தி எந்த தெய்வத்திலும் கிடையாது. ஒரே ஒரு தெய்வம், அதுதான் அருட்பெருஞ்சோதி தெய்வம். அருட்பெருஞ்சோதிக்கு என்ன பாட்டு போட்டார்? முதல் பாட்டு என்ன பாட்டு சார் அது? அருஜோதி தெய்வமே. அதுலயே வச்சு அந்த 8 அடியில எல்லாம் வச்சுட்டார். அருஜோதி தெய்வமே ஆண்டு கொண்ட தெய்வம். அது எங்க இருக்கு? அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளா போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணியனார் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். அது எங்க இருக்கு? சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். போய் அலையாதீங்க. அந்த தெய்வம் உங்களுடைய சிற்றவை என்ற சில நடுவிலே இருக்கிறது. அந்த தெய்வத்தை தொடர்பு கொண்டால் நீங்கள் அழியும் தேகத்தை அழியாத தேகமாக மாற்றலாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு வள்ளலாரு? அவருக்கு என்ன லாபம் இல்லையா? நம்ம நினைக்கணும் இல்லையா? நம்மகிட்ட ஏதாவது எதிர்பார்த்தாரா? இல்ல மற்ற கோயில்கள் மாதிரி ஞானிகளை மாதிரி பாதரட்சியில உளுந்து தீட்சை கொடுத்து பணம் வாங்கினாரா? என்ன வாங்கினார் வள்ளலார் நம்ம கிட்ட? ஏன் அவர் கஷ்டப்படுறாரு? நீர் விரரோ யான் உமக்கு நேய உறவலனோ
நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ, சார்புறவே அருளமுதும் தந்து என மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும்பதிதான். ஏனென்றால் என்னுடைய சகோதரர் நீங்கள், என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள் நீங்கள். ஆதலால் சொல்லுகிறேன், நீர் வேறு நான் வேறு அல்ல. உன்னை நான் வேற நினைச்சிருந்தா தானே நான் விட்டுட்டு போறதுக்கு. நீ என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள், என்னுடைய சகோதர உரிமை உடையவர்கள் இல்லையா? நம்முடைய தந்தையினுடைய குழந்தைகள் நாம் அத்தனை பேர் ஒரே தந்தை தான். அதனால்தான் தாயாகி தந்தையுமா தாங்குகின்ற தெய்வம். அந்த தெய்வத்திற்கு தான் நம்ம வந்தோம். வந்த இடத்துல இப்படி பிரிவினையா மாறிட்டோமே, இப்படி நம்மளை பிரிச்சு வச்சுட்டாங்களே. எத்தனை மதங்கள், எத்தனை சமயங்கள், எத்தனை ஜாதிகள், எத்தனை கொடுமைகள், எத்தனை அரசாட்சிகள், எத்தனை அயோக்கியத்தனமான ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அடிப்படையினே உண்மை என்ன? கடவுள் கொள்கை தான், வேற எதுவுமே கிடையாது சார். ஆட்சியாளர்கள் செய்வதல்ல, எல்லாமே ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் கடவுள் கொள்கை தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. நாட்டை அழித்துக் கொண்டிருப்பதும் கடவுள் கொள்கை தான். இதை துணிச்சலாக சொல்லக்கூடிய தைரியம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. சன்மாதிகளுக்கு இருக்கணும். உண்மை எடுத்து மக்கள் மன்றத்திலே வைக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சும்மா சும்மா சாதாரணமா விளைச்சிட்டு போக வரல. உலகமெல்லாம் போட்ட ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தார் இசைந்து திலகன் என நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன், நம்பெருமான் தானே எனக்கு தனித்துள்ளார். உலகம் முழுவதும் ஒரு கொடை கீழ் வர வேண்டும். சன்மார்க்க கொடி எங்கும் பறக்க வேண்டும். கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன் அவர் வள்ளலார். எல்லா இடங்களிலும் சன்மார்க்க கொடி பறக்கணும். அப்பதான் நாடு உருப்படியாகும். லஞ்சம் லாவண்யம் இல்லாத மனித சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஏற்ற கால்வற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும். வேற எவனாலையும் முடியாது சார். அதனாலதான் வள்ளலார் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கொலை கொடுத்தார். இன்னைக்கு நேத்தல்ல இல்லையா? நீங்கெல்லாம் படிச்சது தானே. கருணைகளா ஆட்சி கடிகி ஒழிக. யார் ஆளுநமா? அருள் நயந்த நன்மார்கள் ஆளுக, தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்க இசைந்தனர். அப்ப எல்லோரும் இசைந்தனா என்ன? வேற்றுமை இல்லாமல் வாழ்வது, பேதம் இல்லாமல் வாழ்வது. ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை, பொருளாதார வேற்றுமை எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஒருத்தன் அரண்மனையில் இருப்பான், ஒருத்தன் குடிசையில் இருப்பான். இதான் நாடு. கடவுள் படைக்கும் போது அரண்மனையும் குடிசையில் படைச்சாரா? 12 அடுக்கு மாடியில் ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் அடிச்சுட்டு போறப்பா காவேரி ஆத்துல ஒருத்தன் இருப்பான். இதான் இறைவன் படைத்ததா? இது இறைவன் இப்படிதான் வேற்றுமையாக படைத்தாரா? இதெல்லாம் யார் படைத்தது? மனிதர்கள் படைத்தது. மனிதனுடைய அயோக்கியத்தனம் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. உண்மை தெரிந்திருந்தால் இந்த தவறு செய்திருப்பானா? அப்ப தவறு செய்வதற்கு அடிப்படை காரணம் எது என்று பார்த்தால் பேசிக் கடவுள் கொள்கைதான். வேற எதுவுமே கிடையாது சார். நம்மளாம் அரசியல் திட்டம்லாம் வேஸ்ட். இது ராஜாக்கள் காலத்திலிருந்து, மந்திரிகள் காலத்திலிருந்து, அருளாளர் காலத்திலிருந்து இந்த அயோக்கியத்தனம் வளர்ந்துகிட்டே வந்திருக்கு. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலமே. என்ன பண்ணணும்? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே. ஏன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வீதியில கொண்டாந்து வச்சது வள்ளலார், கோயில்ல வைக்கல. வீதியில் விளையாடுகிறார். வீதினா என்ன? எல்லா ஆன்மாக்களும் வீதியில் தான் போயிட்டு இருக்கிறோம். எல்லா ஆன்மாக்களும் கடவுள் வாழும் ஆலயங்கள் ஐயா எல்லாமே. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், உயிருள்ள ஜீவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் கடவுள் வழிபாடு. உயிருள்ள ஜீவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் கடவுள் வழிபாடு. ஜனத்துக்கு போய் அபிஷேக ஆராதனை பண்ணுவது அல்ல கடவுள் வழிபாடு. அது சாப்பிடுதா?
எது உண்கிறதோ எது அனுபவிக்கிறதோ அதுக்கு செய்யுங்க, அதுதான் வழிபாடு. பசியோடு இருக்கிறதா சோறு போட்டு சாப்பிடும். எந்த கல் பசியோடு இருக்குதோ அவங்க சோறு போடுவேன்? எந்த பொம்மை பசியோடு இருக்கிறது சோறு போட்டால் அது ஏற்றுக்குமா? இல்லை சாப்பிடுமா? இதெல்லாம் வள்ளலார் சொன்னார். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உயிரை காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுதான் வழிபாடுன்னார் இல்லையா? நேற்று பாத அபிஷேகம் பண்ணாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம நாடு எந்த அளவிற்கு போய்கொண்டு இருக்கிறது. பட்டினி, பசி, வறுமை, பெற்ற குழந்தைக்கு பால் இல்லாமல் தெருவிலே கதறி கொண்டிருக்கிறார் பெண். ஆனால் அங்கே பட்டிகளுக்கும் தட்டிகளுக்கும் படத்துகளுக்கும் போஸ்டர்களுக்கும் பால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனித சமுதாயத்தை என்னவென்று சொல்லுவது? இது அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். டிவி சேனல்லாம் ஒளிபரப்பு. அறியாமை என்பது எங்கே பூந்து கொண்டிருக்கிறது? மனிதர்களை மடையர்களாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இருக்கின்ற வரையில் வள்ளலாருடைய கொள்கை கொஞ்சம் மெதுவாகத்தான் போகணும். ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். சன்மார்க்கம் என்பது குற்றங்களை எடுத்து சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. நாம் யாரையும் குற்றம் சொல்லல. அறியாமல் இருப்பவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றுவது. ஏன்னா அறியாமல் இருக்கும் சார். நம்ம பெத்த தகப்பனுக்கு பிறந்தநாள் கொண்டாடல சார், நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடல. ஆனால் போய் பாருங்க, நேற்று எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யாருக்கு? சூர்யாவுக்கு. அயனம்பாக்கம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். நாங்கள் இங்கே தான் முடியிருக்கோம். நான் வர எல்லா பசங்களும் எல்லா வயசு பசங்களாம் வந்தாங்க. எங்கே சார் போகிறேன்? அயனம்பாக்கம் எங்கள் கல்யாண மண்டபம் வந்து இருக்குதாமேன்னு பார்த்தா கடைசியாக அப்போலா மருத்துவமனைக்கு பக்கத்தில் அவர் வந்து சொல்றாரு, ரசிகர்களே, நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை பாருங்கள். நல்லா தான் சொல்றாரு. உங்களுடைய அப்பா அம்மாவை கவனியுங்கள், தொண்டு செய்யுங்கள், சமுதாயத்திற்கு நல்லது செய்யுங்கள். இதுவே தான் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமையாக இருக்குன்னு சூர்யா சொல்றான். இப்படி சொல்லியும் கூட மக்கள் வந்து திருந்தல. ஒரு ரசிகர்கள் இப்படி சொல்றாங்க, இன்னொரு இன்னும் 10 குடத்தை கொண்டாந்து பால விஷயம் பண்ணுவான்னு அதை எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு 10 டிவி சேனல் பக்கத்தில் நின்றுட்டு படம் எடுத்துட்டு இருக்குது. அப்போ இந்த சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? எத்தனை பசி, பட்டினி, வறுமை. இப்போ நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன ஆச்சுங்க, மழை வெள்ளத்தில் எத்தனை ஆயிரம் மக்கள் பாதிச்சார். ஆனால் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு சன்மாரிகள் இரவு பகலாக உழைத்து பசியை போக்கி இருக்கிறார்கள். எந்த டிவி சேனல் வச்சா? ஆனா ஒரு 10 பேருக்கு சோறு போட்டுருப்பான், டிவி சேனல் கொண்டாந்து படம் எடுக்கலாம். எப்படி இருக்கிறது நாடு? இங்கே எத்தனை பேர், இந்த இடத்திலிருந்து எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்காங்க? அங்கங்க வண்டியா கண்களுக்கு தெரியாமல் மனித சமுதாயத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் சன்மாரிகள். ஆனால் வெளியே சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள், வெளியே காட்டுவதற்கு தயங்குகிறார்கள். நான் சென்னை அப்பொழுது வந்து பெங்களூருக்கு போயிருக்கேன் மீட்டிங். பெங்களூருக்கு போனோன்னு பெங்களூர் சங்கம் 2 லாரியில் கொண்டாந்து அரிசி, பருப்பு, தலையணி, சேலை, துணிமணி எல்லாம் நைட்டோட நைட்டாக நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே பார்க்க 2 லாரி வடலூர் கொண்டு வந்து கடலூர் கொண்டு போகிறோம். ஒரு பையனுக்காக தெரியுமா? அங்கே வடலூரில் பெங்களூர் சங்கத்தில் வந்து 4 நாளைக்கு அங்கே வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஆக்கி வேனில் கொண்டு போய் கடலூர் மாவட்டமெல்லாம் போட்டாங்க. எந்த டிவி சேனல், எந்த பத்திரிகையால் செய்தி வந்ததா? அப்போ உண்மையை யார் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மற்றவங்களாம் ஓடி ஓடி போனாங்க. இந்த டிவி சேனல் காரணம், பத்திரிகை காரணம், சன்மாரிகளை தேடி வந்தானா? ஆனால் 2 பேர் உட்காந்தாங்க பேட்டி எடுத்தாங்கன்னாக்கா உடனே பத்திரிகையில் போடுவானுங்க. ஆனால் இதே மாதம் 4வது மாதங்க சன்மார்க்க சங்கம் வந்து இங்கே சொற்பொழி நடக்குதுன்னா டிவி சேனலுக்கும் பத்திரிகாரர்களுக்கும் இங்கே ஊரில் இல்லையா? இங்கே ஈரோடு கதிர்வேல் வந்து சன்மார்க்க சொற்பொழி நடத்துறான்னு போட தெரியாதா? ஏன் போடல? அவர்களுக்கு லாபம் இல்லை. இதில் இங்க வருவதால் அவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா எல்லாமே லாபத்தை கருதி சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எதற்காக சொல்லுகிறேன்னா வருத்தம் இல்லை. இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரப்படுத்துவதால் சன்மார்க்கம் ஒன்றும் வளர்ச்சி பெறாமல் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இது இறைவனுடைய கொள்கை. தடையற்றது சன்மார்க்கம். எந்த தடையும் தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய அளவிற்கு அருளாற்றல் படைத்தது. ஆதலால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டுமானால், இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமானால், இந்த சமுதாயத்தை நெல்லை கொண்டு வர வேண்டுமானால் சன்மார்க்கம் வளர்ச்சி அடைய வேண்டும். வள்ளலாருடைய கொள்கையிலே இருப்பவர்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இறைவனுடைய அருளை பெறுவதற்குண்டான ஒரே ஒரு மார்க்கம் தான் சன்மார்க்கம். மற்றதெல்லாம் பொருளை பெறக்கூடிய மார்க்கம். பொருளை பெறுவதால் நமக்கு லாபம் இல்லை, அருளை பெறுவதால் எல்லா லாபமும் இருக்கு. அதனால்தான் அருள் ரொம்ப முக்கியம். அருள் இருக்கிற இடத்தில் பொருள் சரண்டர் ஆகிடும். பொருள் இருக்கிற இடத்துல போய் அருள் சரண்டர் ஆகும்னா சரண்டர் ஆகாது. புரியுதுங்களா? அதனால் அருள் பெற்றுவிட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால தான் வள்ளலார் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், நாம் வழிபாடு என்பது ஜீவகாருண்யம் வழிபாடு. கடவுள் என்பது வேறு எங்கும் இல்லை, நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய உள்ளொளிதான் கடவுள். அப்ப அந்த உள்ளொளியை நீங்கள் இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். வெரி சிம்பிள். நீங்கள் வீட்டில் உறங்கினாலும், வேலைக்கு சென்றாலும், எந்த வேலையை செய்தாலும் இடைவிடாது நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய கடவுள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மாவை தொடர்பு கொள்ளுங்கள். அதான் கடவுள். அதை விட்டுட்டு நீங்க கண்ட இடத்துக்கு போறதுனால எந்த லாபமும் கிடைக்காது. இந்த உடம்புல வியாதி வந்துருச்சா, மருந்து அங்கதான் இருக்கு, ஆன்மாவில் தான் இருக்கு மருந்து. எல்லா வியாதியும் தீர்க்கக்கூடிய மருந்து ஆன்மாவில் இருக்கு. அதனால வள்ளலார் சொல்லுவார், எங்குரு தீமையும் என்னை தொடராவகை கங்களும் பகலுமை காவல் செய் துணையே. உங்களை 24 மணி நேரம் உங்களை காவல் காத்துக் கொண்டிருப்பது அதுதான். அங்கேதான் அருள் மருந்து இருக்கிறது. எல்லா வியாதியும் தீர்க்கக்கூடிய ஞான மருந்து அங்கதான் இருக்குது. அதனாலதான் இருக்கு ஞான மருந்தும் மருந்து. அந்த ஞான மருந்து எல்லா துன்பங்களையும் போக்கும். அந்த துன்பத்தை போக்கக்கூடிய மருந்து உங்களுடைய ஆன்மாவில் இருக்கிறது. அந்த ஆன்மாவை தொடர்பு கொள்ளுங்கள். அங்கே இருந்துதான் அருள் சுரக்கும். அந்த அருள் ஒரு சொட்டு சுரந்துட்டா உங்க பிரச்சனை ஆகும், ஒரு செகண்ட்ல ஓடி போயிடும். அவ்வளவு பெரிய ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு. அதை நம்ம எடுக்கிறதுக்கு தயங்குறோம். ஏன்னா இதுவரையும் நமக்கு வழி சொல்லலை, யாரும் வழி காட்டல. நம்ம சன்மார்க்கிகளும் வந்து குழப்பிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பல பேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அருட்பாவை நன்கு படியுங்கள். எல்லா விவரமும் இதில் இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. படிச்சுட்டு அந்த வரியை ஒரு தடவை திங்க் பண்ணுங்க. எதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னாரு, ஏன் இந்த வார்த்தையை போட்டாரு, இந்த வார்த்தை நமக்கு என்ன தொடர்பு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் வள்ளலார் கல்வியை பிரிச்சார். உலகத்தில் வந்து 2 கல்வி, சாகும் கல்வி, சாகா கல்வி. இதுவரையும் நம்ம எல்லாமே சாகும் கல்வி தான் படிச்சுட்டு இருந்தோம். சாகா கல்வி சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. வள்ளலார் வந்துதான் சாகா கல்விக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கினார். இதுவரையும் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எந்த அருளாளர்களும் சொல்லவில்லை, யாருமே தோற்றுவிக்கவில்லை. வள்ளலார் வந்துதான் சாகா கல்வின்னு ஒன்று இருக்கு, இந்த கல்வியை பயிர வேண்டும். இந்த சாகா கல்விக்கு பயிற்சி எது? 4 ஒழுக்கம் தான் பயிற்சி. அதான் கல்வி. இந்த 4 ஒழுக்கத்தை கடைபிடித்தா சாகா கல்வி, அதான் பயிற்சி, அதான் படிப்பு. புரியுதுங்களா? வேற ஒன்றும் நீங்கள் கல்வி போய் ஸ்கூலில் போய் படிக்கிறது அல்ல. இங்கே உங்களுடைய இந்திரிய கரண ஒழுக்கங்களை கட்டுப்படுத்துகின்ற பொழுது, ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அங்கே சாகா கல்வி தரம் வரும். அதனாலதான் வள்ளலார் சொல்றார், சாகாத கல்வி தரம் பெறுதல் வேண்டும், வேகாத காரறிதல் வேண்டும், போகாத புனல் அறிதல் வேண்டும். நமக்கு சாகாத கல்வி வேண்டும், வேகாத கால் வேண்டும், போகாத புனல் வேண்டும்.
இது எப்போ கிடைக்கும்? 4 ஒழுக்கங்களில் கிடைக்கிட்டார். தெளிவாக சொல்கிறாரு. அப்போ 4 ஒழுக்கம்னா என்ன? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதனால் இப்போ நான் சொன்ன புரிஞ்சுட்டீங்களா? இந்திரிய ஒழுக்கம்னா என்னன்னு? இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுக்கம் எதுவோ அதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். நீங்கள் செய்யறதெல்லாம் ஒழுக்கம் இல்லை. நம்ம ஒழுக்கத்தை கடவுள் ஏற்றுக்கணும். அப்போ என்ன ஒழுக்கம்? அது சத்தியம் தவறாத ஒழுக்கம். அதுக்கு பேர் உண்மை ஒழுக்கம்னு பேர் வச்சார் வள்ளலார். அதுக்கு பேர் என்ன? உண்மை ஒழுக்கம்னு பேர் வச்சார். அந்த உண்மை ஒழுக்கம்தான் நாம் பெறக்கூடிய புருஷார்த்தங்கள் 4 கிடைக்கின்றன. இந்த ஒழுக்கத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 வழியில் நமக்கு ஒரு எக்ஸாம் பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய வழி கிடைக்கும். இந்த ஒழுக்கங்கள் உண்மை ஒழுக்கமாக இருக்கணும். இந்த உண்மை ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 4 புருஷார்த்தங்கள். புருஷார்த்தங்கள்னா என்ன? நன்மை தரக்கூடிய வழிகள், உயிரை காப்பாற்றும் வழிகள், இல்லையா? அப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்த மயமாதல் எழுதியிருக்காங்க. இதை நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது 1 2 3 4 தப்பு, மாற்றி போடணும். இப்போ எல்லா சன்மார்க்கங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிறைய இந்த மாயாவும் எழுதியிருக்காங்க. ஏன் சார் 4 புருஷார்த்தங்களை திடீர்னு ஏம சித்தி வருமா? ஏம சித்தின்னா என்னன்னு தெரியுமா? தங்கம் செய்கிறது, பொன் செய்யும் ஆற்றல் கிடைக்கிறது. எடுத்த உடனே அது வருமா? கல்விக்கு இப்போ கற்காம. அப்போ என்ன வரணும்? முதல்ல சாகா கல்வின்னு ஃபஸ்ட்டில் வரணும். சாகா கல்வி என்பது முதல்ல வரணும். 2வது தத்துவ நிகிரகம் செய்தல்னு 2வது வரணும். 3வது தான் ஏம சித்தி வரணும். 4வது தான் கடவுள் நிலையிலிருந்த மயமாதல் வரணும். அப்போ இங்கே போட்டிருக்கிறது 4 மாற்றி போட்டிருக்காங்க. அது முதல்ல ஆரம்பத்தில் புக்கு போட்டவங்களுடைய பிழை. ஏன்னா வள்ளலாரங்க என்ன சொல்கிறாரு? முதல்ல என்ன சொல்கிறார்? நடராஜபதி மாலையில சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம்தான அறிந்த அறிவே தகும் அறிவு, மலமைந்து வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம், வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமா, மண்ணு மீது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே சொல்றாரா? சுத்த சன்மார்க்கத்தினுடைய மரபு 4 பாடல்களை கொண்டு வந்துட்டார். இங்க பாடல் என்ன சொல்றாரு? சாகாத கல்விதான் கல்வி, மற்ற கல்வி எல்லாம் கல்வி கிடையாது. அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகுமறிவு. நான் என்ன சொன்ன? முதல்ல எவன் ஒருவன் கடவுள் ஒருவர்தான் என்று நம்புகிறானோ அவன்தான் அறிவுள்ளவன். 2 கடவுள் இருக்கிறார் நினைச்சிட்டாவே அவனுக்கு அறிவு என்பதே கிடையாது. வள்ளலாருக்கு தெளிவுபடுத்துறார். கொஞ்சம் கூட அந்த சந்தேகம் வந்துட்டாவே அறிவு விளக்கம் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம தான் பழைய குப்பையிலேயே பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதனால சீக்கிரம் அறிவு மாறாது. புத்தி தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அறிவுக்கு வந்தால் தான் உண்மை தெரியும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அப்போ புத்தியில் இருக்கிறதுனால நம்ம 2 கடவுள் 3 கடவுள், முருகன், விநாயகர், அப்படி இப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது புத்தி செய்கிற வேலை. ஆனால் இங்கே வள்ளலார் என்ன சொல்றாரு? ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகுமறிவு. நான் முதல்ல சொன்னேன்ல, அறிவு என்பது எப்படின்னா, ஒரு கடவுள் என்று எப்பொழுது அவன் உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது வெளியே அவனுக்கு அறிவு வேலை செய்யல, புத்தி தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தெளிவாக சொல்லிட்டாருங்க. இந்த பாடல் அழுத்தமாக பார்க்கணும். அப்போ நீ கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி சாகாத கல்வியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சாகாத கல்வி கற்பதற்கு நீ என்ன பண்ணணும்? கடவுள் ஒருவர்தான் என்ற உண்மை அறிவு உனக்கு விளங்கணும். அந்த உண்மை அறிவு விளங்காது இருக்கின்ற வரையில் வேலைக்கு ஆகாது. வச்சுங்களா?
அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இங்க என்ன சொல்றாரு? சாகாத கல்வி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரா? ரெண்டாவது தத்துவ நிகிரகம் செய்தல். தத்துவம்னா என்ன? கருவிகள். கருவிகளுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்படாமல் உங்களுடைய இஷ்டத்துக்கு கருவி வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மனம் போனால்தான் போயிட்டு இருக்கிறோம். மனம் என்பது கருவி. மனம் போற கருவி சொன்னதை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆன்மா சொல்றதை கேட்கல, இல்லைங்களா? அப்போ ஆன்மா சொல்றதை எவன் கேட்கிறானோ அப்போ தத்துவங்கள்லாம் அடைகிறோம். அதனால்தான் மனதை சிற்சபையில் கொண்டு வைடான்னாரு. சிற்சபையில் மனதை வைத்தால் கருவிகள் அடங்கிவிடும். அதுவரையில் கருவிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கருவிகள் என்பதெல்லாம் தத்துவங்கள். அதனாலதான் அங்கே தத்துவ நிகிரகம் செய்தல் நாங்கள் போட்டார். தத்துவத்தை நிகிரகம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஆன்மாவை தொடர்பு கொள்ள வேண்டும். ஆன்மாவை தொடர்பு கொண்டால் கருவிகள் அங்கே வேலை செய்யாது. உங்க இஷ்டப்படி கருவி கேட்கும். நீங்க பொய்யான வழிக்கு போக மாட்டீங்க, புரியுதுங்களா? அப்போ பொய்யான வழிக்கு போறதுக்கு காரணம் என்ன? தத்துவங்கள் வேலை செய்யுது. ஏன் தத்துவங்கள் வேலை செய்யுது? நமக்கு கடவுள்களை தத்துவங்களாக வச்சுட்டாங்க. அப்போ அதை பார்த்து பார்த்து பழகினதுனால நம்ம புத்தி அங்கே தான் போகுது, இங்கே வரமாட்டேங்குது. அப்போ அதை மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பற்றிய பற்று அத்தனையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோன்னு. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றெல்லாம் வெளிப்பற்று. அப்போ அந்த வெளிப்பற்றை அழிச்சிட்டு உள்பற்றுக்கு வாங்கினார். அப்போ உள்பற்று என்பது என்ன? நம்ம இயக்கக்கூடிய ஆன்மா இருக்கக்கூடிய இடம் உள்பற்று. புரியுதுங்களா? அப்ப ஞானசரிகள் என்ன சொல்றாங்க? புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதே. புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. அப்ப எது துணை? மிகுந்த சுவைக்கரும்பே, செங்கனியே, கோற்றேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விளையறியா மணியே, இல்லையா? தகுந்த தனிப்பெரும்பதிய தயாநிதியே கதியே சத்தியமே என்றுறமே பக்தியோடு பணிந்தேன். அப்ப எங்க நீங்க தொடர்பு வைக்கணும்? ஆன்மாவை தொடர்பு வைக்கணும். ஆன்மாவை தொடர்பு வச்சால்தான் பற்றிய பற்று அத்தனையும் பற்றற விட முடியும். அது வெளியே உங்களை பற்றிக்கிட்டு இருக்கிறது விடாது. அதனால்தான் பற்றற்றான் பற்றினை பற்றியிட வேண்டும், அது பற்றற்றால் அன்றி படியாது. புரியுதுங்களா? அப்ப பற்றில்லாதவன் யாரே? இறைவன். இறைவனை தொடர்பு வைத்தால்தான் நீங்கள் பற்றில்லாமல் வாழ முடியும். அப்ப பற்றில்லாதவன் எங்கே இருக்கிறான்? நம்முடைய சிரசின் நடுவிலே உள்ளொளியாக இருக்கிறார், இல்லையா? அதனாலதான் அங்க என்ன சொன்னார் வள்ளலார் அகவல்ல? உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல். அதுதான் மெய் அருட்கணல். அதுதான் உண்மையான அருளை தரக்கூடிய ஒளி. அந்த ஒளி வெளியில் இல்லை, உன்னுடைய உடம்பில் சிரசு நடுவில் கழுத்துக்கு மேலே அண்டம். இதுதான் அண்டம். இது பூரா பிண்டம். இந்த அண்டத்துல தான் தலைக்கு, இந்த கழுத்துக்கு மேலே தான் எல்லாம் இருக்கு. இதுதான் வடலூர்ல கட்டினா ஞான சபை. நம்முடைய தலைபாகம் எதுவோ அதுதான் சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபைக்குள் இருக்கக்கூடிய ஒளிதான் ஆன்மா. அதைத்தான் ஒரு புறத்தல் நமக்கு வச்சார். நம்ம தலபாகத்தில் எப்படி ஆன்மா இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை புறத்திலே ஒரு காட்சி பொருளாக நமக்கு இயற்கை விளக்குன்னு அதுக்கு பேர் வச்சார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சத்திய ஞான சபை என்பது இயற்கை உண்மை அல்ல, இயற்கை விளக்கம். அப்போ ஒரு அடையாளம், ஒரு மாதிரி, ஒரு மாடல். அந்த மாடல் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நான் புறத்திலே உங்களுக்கு காட்டுகிறேன். ஏனென்றால் மற்றவர்கள் காட்டியதெல்லாம் கழுத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய பிண்ட தத்துவங்களை ஆலயமாக வைத்தார்கள். புரியுதா? மற்ற ஆலயங்கள் எல்லாம் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிண்ட தத்துவங்கள், அதுதான் கடவுள் என்று வைத்தார்கள். பழைய வேத ஆகம புராண இதிகாசங்களை எழுதியவர்கள். ஆனால் வள்ளலார் பிண்ட தத்துவத்தை வைக்கவில்லை, அண்ட தத்துவத்தை வைத்தார். அதனால்தான் உடம்புக்குள்ள அண்டம் பிண்டம் என்று இரண்டு பிரிவுகளாக வைத்தார்.
இல்லைங்களா? அப்போ அண்ட பிண்டம் என்பது கழுத்துக்கு மேல் இருப்பது அண்டம், கழுத்துக்கு கீழ் இருப்பது பிண்டம். புரியுதுங்களா? புரிஞ்சா நீங்கள் சந்தேகம் கேட்கலாம். அதனால தான் வள்ளலார் இங்கே நமக்கு கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தலைபாகத்தை வடலூரில் சத்திய ஞான சபையில் வைத்தார். அதுக்கு என்ன சொன்னாரு? சத்திய ஞான சபை என்னுள் கண்டனம், சன்மார்க்க சித்தியை யாம் பெற்று கொண்டன. தெளிவுபடுத்துறாங்க. நான் பார்த்ததனால வெளியே உங்களுக்கு காட்டுறேன். சத்திய ஞான சபை என்னுள் கண்டன, சன்மார்க்க சித்தியை யாம் பெற்று கொண்டன. அப்போ அதை பார்த்ததனால எனக்கு சித்தி வல்லபத்தை இறைவன் கொடுத்தார். நீங்களும் பார்த்தீர்களானால் உங்களுக்கு சித்தி வல்லபம் கிடைக்கும். சித்தி வல்லபம் வந்தால்தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்பது கிடைக்கும். அது வேண்டி மரணமில்லா பெருவாழ்வு என்பது நீங்கள் நினைக்கக்கூடியது அல்ல. இது நிறைய பயிற்சி வேண்டும், முயற்சி வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். இதுக்கு காசு கிடையாது, கட்டுப்பாடு தான் வேணும். சன்மார்க்கம் என்பது ஒரு கட்டுப்பாடு, வைராக்கியம். இதுக்கு என்ன வேணும்? அதிதீவிர வைராக்கியம் வேணும். அதனாலதான் வள்ளலார் அதுக்கு என்ன சொன்னாரு? முயற்சி வேண்டும், சன்மார்க்கத்தில் அதிதீவிர முயற்சி வேண்டும். தெளிவுபடுத்துறார். முயற்சியை விட்டு பத்தாது, அதிதீவிர முயற்சியாக இருக்க வேண்டும். அந்த அதிதீவிர முயற்சி தான் சன்மார்க்க வளர்ச்சிக்கு, அருளை பெறுவதற்கு, நம்முடைய உடம்பையும் உயிரையும் காப்பாற்றுவதற்கு வழிகோலாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எதையோ ஆரம்பித்தோம், எங்கே போய் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசுவோம். எதையதே பிரித்து வச்சேன், எதையோ பேசி சொல்லலாம், அது கடவுள் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் அடுத்த மாதம் வந்து 28ஆம் தேதி வருகிறது. அவசியம் வந்துருங்க. இன்னும் நிறைய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சன்மார்க்கம் என்பது புதையல் போன்றது. நாம் தோண்ட 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 வந்து கொண்டு இருக்கும். அதிலே நற்செய்திகளை தெரிந்து நாம் இறைவனுடைய நல்ல குழந்தைகளாக, செல்ல குழந்தைகளாக, சொற்பேச்சை கேட்கும் குழந்தைகளாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வள்ளலாருடைய தாயார் சின்னம்மையார் பெற்றெடுத்த செல்வ குழந்தை, அந்த குழந்தையினுடைய செயல்பாட்டு திறன், அறிவு திறன், ஆற்றல் திறன், இறைவன் கொடுத்த மரணமில்லா பெருவாழ்வு இத்தனையும் பெற்று வாழ்ந்த நமது வள்ளல் பெருமானுடைய தாயார் சின்னம்மையினுடைய இல்லத்திலே நாம் மனதார உளமாற உண்மையை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை அமோகமாக நடத்துவோம். சார், இது ஜாலியான வாழ்க்கை, புரியுதுங்களா? மற்ற வாழ்க்கையில் துக்கம், இங்கே துக்கத்துக்கு வேலையே கிடையாது. இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கணும். சன்மார்க்கம் என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை. நான் சாக மாட்டேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா? மற்ற மார்க்கம்லாம் சோகம், எல்லா கதையும் எடுக்க சோகமாக தான் இருக்கும். எல்லா புராணங்கள் இதிகாசங்கள் பூரா பாருங்க, சோகம்தான், வாழ்நாள் பூரா சோகம். இங்கே அப்படி கிடையாது, மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாவே அவங்களுடைய முகம் ஒரு அருள் கடாட்சமாக இருக்கும். அவங்க பேசும்போதே ஒரு ஆனந்தம் அவங்ககிட்ட வரணும். அவங்க பார்க்கும்போதே அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேசலாமான்னு இருக்கணும். அந்த அளவிற்கு அருள் பெறும் மார்க்கம், அருள் நிறைந்த மார்க்கம், இறைவனுடைய நேரடி கண்காணிப்பில் உள்ள மார்க்கம். இது யார்கிட்ட இருந்து கண்காணிக்கப்படுது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நேரடி கண்காணிப்பு. அதனால்தான் வள்ளலார் சொல்வாரு, ஆதிய அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி தன்னையே நினைமென்கள் சுகம் பெற விளைவி, நீவீர் மேலேறு வீதி மற்ற வீதிகளெல்லாம் கீழ்ச்செல்லும் வீதி என்று கூறிக்கொண்டு நீங்கள் மேலேறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் மரணமில்லாத பெருவாழ்வு என்ற சாகா கல்வியை கற்றுக்கொண்டு இந்த பிறப்பில் நான் சாக மாட்டேன் என்ற உறுதியுடன் நாம் வாழ்ந்து காட்டி மனித சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த
அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், டிவி சேனல் அருள்ஜோதி அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை கொடுத்து மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கை வளம் பெற வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு எனக்கு அளித்த இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மணி 6:15 ஆச்சு. 6:15. ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் அடுத்த மாதம் எல்லோரும் வந்துடுங்க. இன்னும் நிறைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும். நீங்கள் நிறைய சந்தேகங்களை கேட்கணும். இப்போ கூட நம்ம நண்பர் அவர் சொன்னார், கேள்வி பதில் மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரம் வைக்கலாம். ஏன்னா அவர்களுடைய சந்தேகங்களை நம்ம தெளிவுபடுத்தி, இப்போ கூட நம்ம படுத்திருக்கும் போது நண்பர்லாம் நிறைய கேள்வி கேட்டார். படுக்கலான்னு போனோம், நிறைய கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு உண்டான பதில் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அது உண்மையாக இருக்கணும். கேள்விக்காக பதில் சொல்லக்கூடாது. அந்த கேள்விக்கு உண்மையான பதிலாக இருக்கணும். அது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும். அதனால் அடுத்த மாதத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக ஒதுக்கிவிட்டு இப்பொழுது வழிபாடை முடித்துக்கொண்டு நாம் எல்லோரும் அவரவர்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது, நீங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியம். அணையாத ஒரு தீபம் வைத்தால் இன்னும் ரொம்ப மிக முக்கியம். என்ன நமக்கு ஒன்றும் பெரிய செலவாயிடாது. எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் இருளை போக்கக்கூடிய ஒளியை ஏற்றுங்கள். அந்த ஒளி அணையாத தெய்வமாக இருக்க வேண்டும். அப்படி வச்சு பாருங்கள், உங்களுடைய குடும்பம் மேன்மேலும் வளர்ச்சி அடையும். எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் கூட அந்த இருள் வெளிச்சத்தினால் அழிந்து வெளியே சென்றுவிடும். வீட்டுக்குள் வராது. ஒளி நிறைந்த வீட்டில் இருள் வரவே வராது என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் இன்றிலிருந்து அணையாத தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் விளக்கு இல்லை என்றால் வடலூர் செல்லுங்கள். அங்கே விளக்கு இருக்கும். அது மாதிரி தகர கண்ணாடி விளக்கு வச்சுங்க. அதில் எண்ணெய் குறையும், நீடிச்சு எரியும், பூச்சிகள்லாம் சாகாது, காற்று அலைமோதாது. அதே மாதிரி வீட்டில் அந்த விளக்கு அமைதியாக நின்று எரியும். அதுக்காக தான் தகர கண்ணாடி விளக்கு. எவ்வளோ ஃபேன் போட்டாலும் காற்று வந்தாலும் ஒன்றும் அதை தீபம் அசையக்கூடாது, அலையக்கூடாது. இன்னொன்று, ஜீவராசிகள் உள்ளே போய் மடியாது. புரியுதுங்களா? இது மாதிரி அதுலேயும் வள்ளலார் ஜீவகாருண்யத்தை வைத்து தான் தகர கண்ணாடி விளக்கு வைக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த தகர கண்ணாடி விளக்கு வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லோருக்கும் நல்லது. நீங்கள் அனுபவித்து பாருங்கள், அதனுடைய உண்மை என்னவென்று தெரியும். நான் 40 ஆண்டுகளாக அனுபவித்த உண்மையைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது பேச்சல்ல, விட்டி பேச்சல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் இடைவிடாத அந்த ஜோதியை நீங்கள் காலையில் செல்லும்போது ஜோதி வழிபாட்டு பண்ணி வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். எந்த வேலைக்கு போனாலும் சரி, வீட்டு வேலையை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே விளக்கை ஏற்றி அதுக்கு முன்னாடி நின்று ஒரு 2 நிமிஷம் கும்பிட்டு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. ஆனால் பூரா அந்த வேலை பூரா சக்ஸஸ் தான். தோல்விக்கு சான்ஸே இருக்காது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த 28ஆம் தேதி சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நீரோடு வாழ்க.